தொடர்ந்து வயிறு வலியா உங்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்னு டிவியில் போடுவான். நம்ம கெட்ட நேரம் அப்படி இருக்கும். பைக் ஓட்டு போக மேலே பார்த்தோம்னா வயிறு வலி தொடர்ந்து இருக்கிறதா உடனே அருகில் உள்ள மருத்துவரை அணுகும், இது புற்றுநோயின் அறிகுறின்னு போட்டிருப்பான். இந்த மாதிரி பயங்கள் வருது. அல்லது யாராச்சும் ஒருத்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய கட்டி வந்துடும் இந்த இடத்துல. கேன்சர் இன்ஸ்டியூட் போனோம்னா பயாப்சி பண்ணணும், அப்புறம் ஊசி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நம்மளை போட்டு கொலையாக கொண்டுருவாங்க. அப்போ உயிர் மேலே பயம். அவங்களுக்கு அது நடந்துருமா, எனக்கு இது நடந்துருமான்ற உயிர் பயத்தை கொடுக்கறது இந்த ராகு மேலே குரு போகிறது. அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு உள்ள ராசிக்கு 1, 5, 9வது ராசியில் கோச்சார குரு போகிறது. இது வந்து குரு மேலே ராகு மேலே குரு போகிறதுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் சும்மா ஒரு பேசுகிறதுக்காக. அப்படி ராகு மேல் குரு போகும்பொழுது மரண பயங்களையும் மரண பீதிகளையும் ஏற்படுத்தும். அதே இது குரு மேலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே ராகு போகிறது. அப்போ குரு உள்ள ராசிக்கு 1, 5, 7, 9 கட்டங்களில் கோச்சார ராகு போனால் மரணமே நடக்கலாம், அல்லது இழப்புகள் நடக்கலாம். நிறைய பேருக்கு செல்ஃபோன் உடஞ்சிரும், நிறைய பேருக்கு டிவி இதாயிரும், நிறைய பேருக்கு செயின் பறிக்கப்பட்டிருக்கும், நிறைய பேர் டிவோர்ஸ் ஆயிரும், நிறைய பேருக்கு அப்பா அம்மா கோச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு இழப்புகளை கொடுக்கக்கூடிய, அது வந்து மரணமாக இருக்கலாம், உறவு இழப்பாக இருக்கலாம், உடைமை இழப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்திங் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறது இந்த குரு மேலே ராகு போகிறது.